லவ் இஸ் அன் இட்டர்னல் ஃபீலிங். எப்போ யார் மேலே வரும்னு ப்ரெடிக்டே பண்ண முடியாது. காதலுக்கு ஜாதி தெரியாது, மதம் தெரியாது, கலர் தெரியாது, சில சமயங்களில் நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு கூட தெரியாது. இந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் நிறையவே கேட்டுருப்போம். இதில் மிக முக்கியமாக ஆட் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு லைனு காதலுக்கு ஜெண்டரும் தெரியாது. நம்ம ஊரில் காதலை மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏற்றுக்கொள்ளாத போது ஹெட்ரோசெக்சுவாலிட்டியில் சொல்கிறேன். அப்போ நான் ஒரு லெஸ்பியன் கேங்கிறத ஒரு பையனோ ஒரு பொண்ணோ எப்படி ஓப்பனாக சொல்லுவாங்க? சொசைட்டியில் ஒத்துக்க மாட்டாங்க, பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க, ஃபேமிலியில் மானம் போயிடும், ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிண்டல் பண்ணுவாங்கன்னு நம்மளோட ஐடென்டிட்டியை மாற்றிக்க முடியாது. டெவலப்டு கண்ட்ரீஸ்லேயே வெறும் few percentage of the people தான் இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பொழுது நம்மள மாதிரி கண்ட்ரீஸ்லாம் இதை அக்செப்ட் பண்ணிக்க இன்னும் எவ்வளோ வருஷம் ஆகும். If you are a youngster or interested in opening your mind, then you have to watch this film. 2013ல ஒரு French ஃபிலிமா அப்துல் லத்தீஃப் கெஸ்ஸியோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன Blue is the warmest color. டைட்டிலே செம கான்ட்ராஸ்டா இருக்குல்ல. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தை பார்க்கலாம்னு நினைச்சேன். பட் அப்போ அந்த படத்தை புரிஞ்சிக்க முடியாதுன்னு தோணுச்சு. அதனால பார்க்காம இப்பதான் ஒரு வழியா பார்த்துருக்கேன். ஸோ இது காதல் ஃபிரான்ச்சைஸ் எபிசோட் 2. இட் இஸ் ஆல்சோ an art house film. ஸோ அந்த பிளேலிஸ்ட்லயும் இதை சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதே இவங்க தான் படத்தோட மெயின் கேரக்டர். இவங்களோட 17வது வயசுல இருந்து கதை ஸ்டார்ட் ஆகுது. எம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களோட செக்ஷுவாலிட்டி மேல இவங்களுக்கே டவுட் வருது. ஸோ இவங்களுக்கு எம்மா மேல காதல் வருது. எம்மா ஒரு டாம் பாய் லெஸ்பியன், அதாவது மாஸ்குலினான லெஸ்பியன் சொல்லலாம். அதேலுக்கு பயங்கரமான ஆசை லட்சியம்லாம் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணு. இவங்களுக்கு எம்மா தான் உலகம், அவங்க கூட இருந்தா போதும் நான் ஹாப்பியா இருப்பேன்னு ஃபீல் பண்ற ஒரு கேரக்டர். இவங்களோட காதலுக்கு அப்புறம் அதேலோட லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் தான் மொத்த படமும். 3 மணி நேரம் படம், பொறுமையா பார்க்க வேண்டிய படம். 3 நாள் ஆனாலும் பரவாயில்ல இந்த படத்தை பார்த்து முடிச்சதுங்க. நல்ல ரொமான்டிக் ட்ராமா ஃபிலிம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தோட கேரக்டர் டிசைன் செம்ம யூனிக்கா இருந்தது. அதேல அவங்க நார்மலா இருக்கும்போது பண்ற கெஸ்டர்ஸ் லைக் லிப்ஸை அடிக்கடி ஏன் பண்றது, முடியை தூக்கி விடுறது, தூங்கும்போது வாயை கொஞ்சம் லைட்டா திறந்த மாதிரியே தூங்குறது, அழும்போது அவங்க மூக்குல ஒழுகிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மள கதாபாத்திரத்தோட இன்னுமே கிட்ட கொண்டு போயிருது. அதேலாம் பண்ணியிருந்த ஆர்டிஸ்ட் செம்மையா அந்த கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்கா உண்மையான ஒரு ஆளை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இவங்க ஹீரோயின் அப்படின்லாம் கிடையாது, ஒரு நார்மலான பொண்ணு. ஸோ நார்மலா அதுக்கேற்ற மாதிரி சூப்பரா பயங்கர பெர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க. எம்மாவோட கேரக்டர் அவங்க சண்டை போடும்போதும் பேசும்போதும் குழம்பு நிற்கும் போதும் அவங்களோட கேரக்டர் இன்னும் நல்லா புரிஞ்சிக்க முடியுது. அதேலுக்கு எம்மா மேல இருக்க காதல் தான் படத்தோட சோல்னு சொல்லலாம். லவ்ங்கிறது ரொம்ப அழகான விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஒரு லெஸ்பியன் லவ் ஸ்டோரிங்கிறனால வித்தியாசமாவோ ஸ்பெஷலாவோ காட்டாம ஜஸ்ட் லவ் இஸ் லவ், யார் பண்ணாலும் காதல் காதல் தான். அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களோட காதலை நம்மளால புரிஞ்சிக்க முடிஞ்சது. படத்துல செக்ஸை காட்டின விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது. செக்ஸுங்கிறது இட்ஸ் நாட் அ டாபு டாபிக், அது ரொம்ப அழகான விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் காதலோட வெளிப்பாடு தான் காமம். ஸோ அந்த விஷயத்துல 2 பேரும் எவ்வளோ இன்டிமேட்டா இருக்காங்கன்னு காட்டின விஷயங்கள் ரொம்ப அழகா இருந்துச்சு. செக்ஸ் இஸ் அன் ஆர்ட் and the director knows how to show it and the artist knows how to present it. The tension before sex, இந்த விஷயத்தை நான் ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன். பட் இந்த படத்துல எப்போ செக்ஸுக்கு அறைவாகிறாங்கிற விஷயம் ரொம்ப ரியலிஸ்டிக்கா ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு பிரெஞ்சு லாங்குவேஜ் ரொம்ப பிடிக்கும், புரியலனாலும் டைலாக்ஸ்லாம் ரொம்ப அழகாவே இருந்தது. மியூசிக் அண்ட் சினிமாட்டோகிராஃபி ஸ்டோரியோட பயங்கரமா பிளெண்ட் ஆகி இருந்தது. பெஸ்ட் ரொமான்டிக் படங்கள்லாம் எப்பவுமே இந்த படம் என் மனசுக்குள்ள இருக்கும். ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா டீடைல்டா இல்லாம எனக்கு புரிஞ்ச விஷயங்களை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். படத்துல ப்ளூ கலரை செம்மையா யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதேலுக்கு எம்மா மேல இருக்க காதலை குறிக்கிற விதமா தான் அந்த கலரை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தோணுச்சு. நம்ம பெரிய அனலிஸ்டெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் எனக்கு தோணுன விஷயம். ஆல்சோ அதேல் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அன்ஃபர்கெட்டபிள் கேரக்டர் ஆஃப் ஆல் டைம். கே ஆர் லெஸ்பியன் ஆர் பைசெக்சுவாலிட்டி, பான்செக்சுவாலிட்டி, டிரான்செக்சுவாலிட்டி, இட்ஸ் நாட் அ ஜோக். இன்னுமே யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஏன்டா 9 மாதிரி பண்ற, ஏன்டா பொட்டை மாதிரி பண்ற, நீ என்ன கேவா லெஸ்பியனான்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கிண்டல் பண்ணிட்டே தான் இருக்காங்க. பட் இட்ஸ் நாட் அ ஜோக். 7 கலர் ரெயின்போ ஃபிளாக் வச்சு அவங்க ரோட்ல பண்ற ப்ரொட்டஸ்ட், இட்ஸ் அபவுட் த ஐடென்டிட்டி. எங்களே இந்த உலகத்துல வாழ விடுங்கன்னு நம்மளுடைய தமிழ் சினிமா இந்த மாதிரி விஷயத்தை நமக்கு தெளிவாக எப்பவுமே எடுத்து சொன்னதும் இல்லை, சொல்ல போகிறதும் இல்லை. மேபி சில பேர் சொல்ல ட்ரை பண்ணலாம். பட் இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இல்லை புரிஞ்சிக்காமல் இருந்த ஆளாக இருந்தீங்கன்னா இந்த படத்தை பாருங்கள். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த லவ் அண்ட் த ஃபீலிங். இப்போ நீங்கள் ஒரு லெஸ்பியனாவோ கேவாவோ இருந்தீங்கன்னா இந்த சொசைட்டி எல்லாம் சொல்லி புரிய வச்சு சர்வே பண்ணவே முடியாது. எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ ஓடி போய் நிம்மதியாக வாழ்றது தான் ஒரே வழி. ஸோ வேறு ஆப்ஷனே கிடையாது. எப்பவுமே உங்களோட ஐடென்டிட்டியை விட்டு கொடுக்காதீங்க. ஸோ தட்ஸ் த டேக் அவே ஃப்ரம் திஸ் ஃபிலிம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நல்லா பண்ணுறேன்னு தோணுச்சா உங்களோட சினிமா ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ யா, that's it for today.